வருஷம் நமக்கு கேலண்டர் வரும். அந்த கேலண்டரில் இஸ்லாமியர்களுக்கான ஆண்டு, சமஸ்கிருத ஆண்டு வரும். அதில் இடம்பெற்றிருந்த திருவள்ளுவர் ஆண்டு இப்போ மறைக்கப்பட்டிருக்கு, இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மோசடி செய்யப்பட்டிருக்கு. திருவள்ளுவரை மறைக்கிறாங்க. எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளுவர் தினம் ஏன் கொண்டாடுறாங்க தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளுவர் தினம்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, திருவள்ளுவர் இன்னைக்கு பிறந்தாரு, அவருக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையவே கிடையாது. சாதி மதங்களை கடந்து உலக பொதுமுறையை கொடுத்த திருவள்ளுவரை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக கண்ணுசாமி பிள்ளை, சுப்பையா அப்படின்ற தமிழ் அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா 1935 திருவள்ளுவருக்கான ஒரு நாளை, ஒரு விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் திருநாட்கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு திருவள்ளுவர் பற்றி ஆராய்ச்சிகள் செய்யறாங்க. 1935 ஆண்டு சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் திருவிக மறைமலை அடிகளார் உட்பட 500க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் ஒன்றாக சேர்ந்து திருவள்ளுவர் தினத்தை மே மாதம் 17ஆம் தேதி கொண்டாடினாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆங்கில நாட்காட்டி ஒரு புறம் இருக்க, தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்த்த திருவள்ளுவருக்காக ஒரு நாட்காட்டி அமைக்க முடிவு செய்யப்பட்டது. மறைமலை அடிகளார் ஏற்கனவே திருவள்ளுவர் கிமு 31 பிறந்ததாக கணிச்சிருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 30 ஆண்டுகள் முன்பே திருவள்ளுவர் பிறந்துட்டார் அப்படின்னு கணிச்சு வச்சிருந்தார். ஸோ அந்த 31 இருந்து, அதாவது கிமு 31 இருந்து தமிழர் நாட்காட்டி தொடங்குது அப்படின்னு வந்து முடிவு செஞ்சு அதை அறிவிச்சாங்க. அதன்படி கிமு 31 இருந்து தமிழர் நாட்காட்டி தொடங்குது. இப்போ 2024 அப்படி பார்த்தா திருவள்ளுவர் நாட்காட்டின்படி 2055 1971 திருவள்ளுவர் நாட்காட்டியை தமிழக அரசு அங்கீகரிச்சது. அதுல இருந்து எல்லா நாட்காட்டிகளிலும் திருவள்ளுவர் ஆண்டு இடம் பெறணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அடுத்த ஆண்டு, அதாவது 1972 ஆண்டு திருவள்ளுவர் தினம் அப்படிங்கறத தை 2ஆம் தேதி, அதாவது பொங்கலுக்கு மறுநாள் கொண்டாடப்படணும் அப்படின்னு வந்து அறிவிச்சாங்க. அதுல இருந்து தொடர்ந்து திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டு வருது. ஆனா சமீப காலமா திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கறத எல்லா கேலண்டர்ல இருந்து மறைச்சிட்டாங்க. அச்சிடப்படவே இல்லை. நான் நிறைய கேலண்டர்ல சோதிச்சு பார்த்துட்டேன், சிவகாசியில கூட விசாரிச்சு பார்த்துட்டேன். எந்த கேலண்டர்லயுமே திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஏன் மறைச்சாங்க, ஏன் இருட்டடிப்பு செஞ்சாங்கன்னு தெரியல. தமிழக அரசு ஏன் கண்டுக்கலன்னு புரியல.